தேர்தல் முடிவில் தருமபுரி மாவட்டத்தில் திமுகவை பாமக கதறவிட்டதா, பாமகவை திமுக கதறவிட்டதா, இருவரையும் கதற வைத்ததா அதிமுக? கேள்வியே பயங்கரமா இருக்கு உங்களுக்கு. முதல்ல தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு பேசுறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. ஆனா தருமபுரியில பாத்தீங்கன்னா பாமக வந்து மிக வலிமையா இருக்கு. இது வந்து கடந்த காலத்துல வந்து முன்னாள் எம்பி செந்தில்குமார் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, கிளை அளவுல அவங்க ரொம்ப வலுவா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பெண்ணாகரத்துல, அதாவது ஒரு சட்டமன்ற வாரியா ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா 10,000க்கும் கூடுதலான வாக்கு அதிகமா பெற்றிருக்கு திமுகவை விட. அதே மாதிரி தருமபுரியிலையும் அதே மாதிரி கூடுதலா வாக்கு பெற்றிருக்கு. மும்முனை போட்டியில அதிமுக திமுக எதிர்த்து, இதுல கூடுதலாக நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு, அதையும் எதிர்த்து 10,000 வாக்கு திமுகவை விட கூடுதலா பெற்றிருக்கு பெண்ணாகரத்துல. தருமபுரியிலையும் அதே நிலைதான். எங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களோட வலிமை கூடுதலாக காட்டியிருக்கிறாங்க. அதாவது கடந்த காலத்துல அதிமுகவால் எங்களால் தான், எங்கள் தயவால் தான் நீங்க எம்எல்ஏ ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சில பேட்டியில எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பேட்டியை, அந்த வார்த்தையை முறியடிக்கிற வகையில இந்த முறை 3 சட்டமன்ற தொகுதியில 3 எம்எல்ஏ, பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏவும் அவரவர் தொகுதியில அருமையா வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 தொகுதியிலையுமே ரீடிங் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம் நீங்க பாக்கணும். திமுகவை இந்த 3 தொகுதியிலையும் கதற விட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் பாமக. அதே போல அதிமுக இருவரையும் கதற விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இடையில சொல்லியிருக்கீங்க, அது அடுத்து வருவோம். திமுக பாமகவை கதற விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சீங்க. திமுக கண்டிப்பா பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா எங்க நடந்ததுன்னா, கடைசி 4 ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அரூர்ல வந்து அவங்களுக்கு அருமையா கை கொடுத்தது. 4 ரவுண்ட்ல அருமையா அந்த பகுதியில வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வந்து தனி தொகுதி, அது அங்க வந்து அதிகமா இருக்கிறாங்க. ஆனா அங்கேயும் பாமக சுமார் 20,000 to 30,000 வாக்கு வைத்திருக்கிற பாமக இந்த சட்டமன்ற தொகுதியில அரூர்ல மட்டும் 45,000 வாக்குகளுக்கு மேல பெற்றிருக்காங்க. 46,000 இடையில 46,000 வாக்கு, தவறா சொன்னதுக்கு மன்னிக்கணும். இவ்வளவு வாக்கு பெற்றிருக்கிறாங்க. அதே சட்டமன்றத்துல அதிமுக தான் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அவங்க வெறும் 1000 சொற்ப வாக்குகள் மட்டுமே பாமகவை விட கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. அதே போல நீங்க பாப்புலேட்டி பட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாமக அங்க எம்எல்ஏவே கிடையாதுங்க, அதிமுக தான் அங்க எம்எல்ஏ. அந்த சட்டமன்ற தொகுதியில 80,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க பாமக. அப்ப அதிமுகவோட வாக்கு என்னாச்சு? அதிமுக அங்க எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அப்போ அந்த தொகுதியில என்ன நடந்தது? அங்க திமுக 2வது இடத்துக்கு வராங்க, பாமக முதன்மை இடத்துக்கு வருது. 80,000 வாக்கு, அதாவது பாமக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதியை தாண்டி அந்த பாப்புலேட்டிப்பட்டி சட்டமன்றத்துல கூடுதலா வாக்கு வாங்கியிருக்காங்க. பாலக்கோடு எடுத்துக்கோங்க. பாலக்கோட்டுல நீங்க சொன்னீங்க அதிமுக இருவரையும் கதற விட்டதா அப்படின்னு. ஒரு வகையில அது இப்படி அரசியல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா உண்மைதான். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாமக வரக்கூடாது. அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நாடாளுமன்றத்துல போட்டியிடும் போதே அதிமுக வந்து இங்க ஜெயிக்காது அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டாங்க. மும்முனை போட்டியில இருந்தாக்க பாமக வென்று விடும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுதான் கடைசியில அவங்க என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, நீங்க அதிமுகவுக்கு போறதுனாலும் பரவாயில்ல, திமுகவுக்கு போட்டுருங்கன்னு சொல்லப்பட்டதா ஒரு செய்தி பரவலா வந்துட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில 60,000க்கும் மேற்பட்ட வாக்கு பாமக வாங்கியிருக்கு. 2016ல 20,000 to 30,000 வாக்கு அதுக்குள்ள வாங்கின வாக்கு இன்னைக்கு 2 மடங்கா உயர்ந்து 60,000 வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா அங்க மிகப்பெரிய சவால் யாருக்கு விட்டுருக்காங்கன்னா, திமுகவை கதற விட்டதை விட பாமக அதிமுகவையும் கதற விட்டுருக்கு. அதிமுகவை மிகப்பெரிய அளவுல கதற விட்டுருக்காங்க. அங்க ஏற்கனவே 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த KP அன்பழகன் அவர்கள் தற்போது அவர் எம்எல்ஏவும் இருக்கிறாரு. அந்த தொகுதியில இவ்வளவு வாக்கு வாங்கி இருப்பது அவங்களை 3ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்கிறது. இதை யாரு வந்து பாத்தீங்கன்னா கதற விட்டுருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த வார்த்தையில எனக்கு உண்மையாவே அதிமுகவே பாமக தான் கதற விட்டுருக்காங்க. இல்ல அது என்னன்னா